முதல் வசனமா லூக்கால 9வது அதிகாரத்துல 1-2. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். ஆமென். இந்த இடத்துல இன்னைக்கு நாம தியானிக்க போற வார்த்தை பாத்தீங்கன்னாக்க, அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து அப்படிங்கிற அந்த 2 வார்த்தைகளை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானம் பண்ண போறோம். கர்த்தர் நமக்காக சிலுவையில என்ன செய்தார், என்ன நமக்காக கொடுத்திருக்கிறார், அதை நாம இன்னைக்கு சரியா அதை முழுமையாக புரிந்து கொண்டு என்னுடைய அனுதின வாழ்க்கையிலையும் என்னால பயன்படுத்த முடியுதா, என்னால கர்த்தர் சொன்னபடி நடக்க முடியுதா அப்படிங்கறத இன்னைக்கு தியானிச்சு பார்ப்போம். மத்தேயுல 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஓகே, கர்த்தர் உயிரோட பரலோகத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய சீஷர்களை பார்த்து அவர் சொல்ற வார்த்தையை நிதானிச்சு பார்ப்போம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அடுத்த 2 வசனமும் தெரியும், நீங்க போய் சுவிசேஷத்தை போய் எல்லோருக்கும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எவைகளை கற்றுக் கொடுத்து கட்டளை கொடுத்தேனோ அதை அவர்கள் கை கொள்ளும்படி நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு, எனக்கு எல்லா அதிகாரமும் வானத்திலும் பூமியிலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றாரு. அப்போஸ்தலர் 1:8 வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். ஆமென். கர்த்தர் இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலம் அடைந்துன்னு கர்த்தர் சொல்றாரு. பலம்னாக்க வல்லமை, அதை குறிச்சுதான் அவர் சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தாக்க நீங்கள் வல்லமையுள்ளவர்களாக இருப்பீர்கள். அதற்கு நமக்கு அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் சடுதியாய் அவர்கள் மேல் வரும் பொழுது அங்க எல்லோருமே பலன் அடைந்து அவர்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைகள், இவர்கள் எல்லாம் கல்லாதவர்களாக இருக்கிறார்களே, இவர்கள் எப்படி தங்களுடைய பாஷைகள்ல பேசுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லோருமே ஆச்சரியப்பட்டு பார்த்தார்கள். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது நமக்கு பலன் உண்டு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, அன்பும் தெளிந்த புத்தியும் வல்லமையுள்ள ஆவியை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த வல்லமைனா என்ன, அதிகாரம்னா என்ன, இது ரெண்டுமே ஒரே வார்த்தையா இல்ல வெவ்வேறு வார்த்தைகளா அப்படிங்கிறத நாம நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த 2 வார்த்தைகளையும் நாம சரியா பிரித்து பார்த்தோம் என்றால் தான். ஏன்னா இன்னைக்கு நாம கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்று நாம சில பேருக்கு ஜெபம் பண்றப்ப சிலருக்கு சுகமாகுது, சிலருக்கு சுகமாகல. சில நேரத்துல நம்முடைய வியாதிகளுக்காக, நம்ம பிரச்சனைகளுக்காக நாம ஜெபம் பண்ணும் பொழுது சில நேரங்கள் அது நடக்குது, சில நேரங்கள்ல அது நடக்காம போகுது. அதற்கு என்ன காரணங்கள் அப்படிங்கறது இந்த 2 வார்த்தைகளை நாம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். இந்த 2 வார்த்தைக்கும் அதிகாரம் அப்படின்னாக்க இங்கிலீஷ்ல அத்தாரிட்டி, அது கிரேக்க பதத்துல எக்ஸேஷியான்னு சொல்லியிருக்குது. அதே போல வல்லமைக்கு பவர், இங்கிலீஷ்ல கிரேக்க பதத்துல பாத்தீங்கன்னா டூனமிஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையின் பதம் தான் அங்க பயன்படுத்தி இருக்கிறாரு. அப்ப கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம்ம கிரேக்க பதத்துல போய் அவர் எந்தெந்த நேரத்துல எந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நாம நிதானிச்சு பார்ப்போம். மத்தேயுல 8வது அதிகாரத்துல 6 முதல் 9 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். ஆமென். ஆமென். இந்த இடத்துல 100க்கு அதிபதி அவன் ஒரு புறஜாதியன். ரோம பேரரசுல அவன் சீசருக்கு கீழே 100 காவலாளிகளுக்கு 100 சிப்பாய்களுக்கு அவன் அதிபதியாக இருக்கிறான். அவன் கர்த்தர் ஏசப்பா பூமியில நடக்கும் பொழுது அவர் செய்கிற அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவன் அதை பார்த்துட்டு
அதை வந்து விசுவசிச்சான், அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்து விசுவசிச்சான். ஆனா அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை நிதானிச்சு பார்த்தோம்னாக்க, நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும், நான் வந்து சீசனுடைய ராஜாவுக்கு கீழே தான் வந்துட்டு அவருக்கு கீழ்ப்பட்டு இருந்தேன். ஆனா எனக்கு கீழேயும் வந்துட்டு வேலை செய்வதற்கு சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான்னு சொல்லி அவன் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யறான். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அதிகாரமும் இருக்குது, அவர் வந்துட்டு வல்லமையும் இருக்குதுங்கிறத அவன் வந்துட்டு முழுமையாக அவன் வந்துட்டு அதை புரிந்து கொண்டான். அதை புரிந்து கொண்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவனுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்துட்டு வருகிறது. அப்ப அதிகாரம் என்பது என்றனாக்க, ஒரு ஆட்சி புரிவதற்கு, ஒரு மன்னராக ஆட்சி புரிவதற்கு அந்த மன்னருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள், அந்த மன்னரால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள், அவர்களுக்கு கீழே கொடுக்கப்பட்ட அந்த பவர்ஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்க. சோ இதை எல்லாம் வந்துட்டு அந்த அதிகாரம் இருந்தாதான், அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு அந்த அதிகாரம் இருந்தாதான் கீழே இருக்கிற 100 பேருமே வந்துட்டு அவர் சொல்றதை வந்துட்டு கேட்க முடியும். ஆனா அந்த அதிகாரத்தை அவர் சரியா வந்துட்டு பயன்படுத்தணும். அவர் நூற்றுக்கு அதிபதி வந்துட்டு அவர் வந்துட்டு கமாண்ட் கொடுக்கறதுல வந்துட்டு கரெக்டா இருக்கணும். அவர் அப்படி இல்லாம, அந்த தகுதி இல்லாம அவர் போய் அதை தன்னுடைய வல்லமையை வந்து பயன்படுத்த நினைச்சாருனாக்க அங்க வந்து அது வந்து செயல்படாம போகும். அப்ப இததான் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் வந்துட்டு மார்க்ல பாத்தீங்கன்னா, காற்றை அதட்டினார், கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு என்றார். அப்ப பாத்தீங்கன்னா அது உடனே வந்துட்டு கீழ்ப்படிஞ்சு நின்னுச்சு. அதே போல லூக்கால இன்னொரு இடத்துல பார்த்து 4வது அதிகாரத்துல 35-36 வசனத்துல பாத்தீங்கன்னா, அசுத்தாவியை பார்த்து நீ பேசாமல் இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிசாசு அவனை விட்டு போனதுக்கு அப்புறம் அங்க இருந்தவர்கள் எல்லோருமே ஆச்சரியப்பட்டு அவங்க சொன்ன வார்த்தை என்ன, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்தாவிகளுக்கு கட்டளை இடுகிறார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து கட்டளை இடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறது என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். அதே போல வந்துட்டு பேதுருவோட மாமியாருக்கு வந்துட்டு ஜுரமா இருந்தப்ப அவர் அந்த ஜுரத்தை பார்த்து வெளியே அவர் வந்து நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறார், அதை அவளை விட்டு வெளியே போகணும்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 2 விஷயங்கள் இருக்குது. அதிகாரமும் வேணும், அதே போல வந்துட்டு வல்லமையும் நமக்கு வேணும். வல்லமையை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவராய் இருக்கும் பொழுது பலன் அடைந்தீர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா அந்த அதிகாரம் வந்துட்டு கர்த்தர் நமக்கு வந்துட்டு சிலுவையில வந்துட்டு பெற்று கொடுத்தாரு எப்படிங்கிறதை நாம வந்துட்டு அதை வந்து பார்ப்போம். அடுத்தது வாசிப்போமே, வெளிப்படுத்தின விசேஷத்துல 12வது அதிகாரத்துல 7-9 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். ஆமென். அந்த பழைய பிசாசு, மோசம் போக்கிற பிசாசு என்னும் சாத்தான், அவன் எங்க இருந்தான்? அவன் ஒரு தேவ தூதன், பரலோகத்துல தேவனை ஆராதிக்கிற பிரதான தூதனாக இருந்தான். ஆனா அவனுடைய இருதயத்துல பாவமான அந்த சிந்தை வந்ததுனால கர்த்தர் அவனை வந்துட்டு அவனுடைய முழு அதிகாரத்தையும் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அவன்கிட்ட வந்துட்டு அவன் தான் தன்னுடைய எல்லா அதிகாரத்தையும் இழந்து அவன் வந்து பூமியிலே விழத்தள்ளப்பட்டான். வந்துட்டு நம்ம வந்துட்டு வசனங்கள்ல எசேக்கியேல்ல அவன் எப்படி இருந்தாங்கிறத போட்டிருக்கோம். ஏசாயால அவனுக்கு இருந்த அதிகாரம் எப்படி இருந்தது எல்லாமே இருந்துச்சு. அவன் எங்க வந்துட்டு பாவம் செஞ்சான், அந்த பாவம் செஞ்சதுனால அவனுடைய அதிகாரம் மட்டும்தான் வந்து பிடுங்கப்பட்டதை தவிர அவனுடைய வல்லமை எதுவுமே வந்துட்டு அவன்கிட்ட இருந்து வந்துட்டு பிடுங்கப்படவில்லை. அதனாலதான் கர்த்தர் வந்துட்டு லூக்கால சொல்லியிருப்பாரு 10:19, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையும், ஏன்னா அவனுக்கு சத்ருவுக்கு பிசாசானவனுக்கு சகல வல்லமையும் அவனுக்கு இருக்குது, ஆனா அதை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்னு சொல்றாரு, உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. அப்ப இந்த இடத்துல வந்துட்டு கர்த்தர் நமக்கு அந்த பிசாசானவனை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தையும் கொடுக்கிறாரு, அவரே நமக்குள்ள வந்துட்டு இருக்கிறாரு. அப்ப கர்த்தர் நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் வந்துட்டு அவனை வந்துட்டு நம்மளால வந்து மேற்கொள்ளவே முடியும். அப்ப பிசாசானவன் வந்துட்டு பூமியிலே கீழே வந்து விழுந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பண்றானாக்கா, தன்னுடைய தந்திரத்தினால பரலோகத்துலதான் நான் அதிகாரத்தை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு அதிகாரத்தை முழுக்க வந்து கர்த்தர் வந்துட்டு ஆதாம் கிட்ட கொடுத்திருந்தாரு. தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்த அந்த மனிதன் ஆதாம் வந்துட்டு அவங்கிட்ட முழுமையாக கொடுத்திருந்தாரு. ஆனா பிசாசானவன் அவர்களை வந்து தன்னுடைய தந்திரத்தினால அவர்களை வஞ்சித்து
அந்த பூமியின் அனைத்து அதிகாரத்தையுமே அவன் வந்துட்டு பெற்றுக்கொண்டான். சோ இததான் நம்ம வந்துட்டு லூக்கால 4வது அதிகாரத்துல 5-7 வரைக்கும் வாசிப்போமே. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். ஆமென். ஆமென். சோ ஏசப்பாவும் இதே வசனத்தை வந்துட்டு இன்னொரு இடத்துல வந்துட்டு உறுதிப்படுத்தியிருப்பாரு. யோவான்ல நம்ம வந்து வாசிக்கிறப்ப 16வது அதிகாரத்துல வரும். இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான். அவரே சொல்றாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவன் நான் வந்து கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, அவன் என்கிட்ட இருந்து எதையுமே எடுக்கிறதுக்கு அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ இங்க வந்து மனிதன் பாவத்தின் மூலமாக சாத்தான்கிட்ட வந்துட்டு அந்த தேவன் கொடுத்த பாவம் செய்வதன் மூலியமாக மனிதன் தன்னுடைய அதிகாரத்தை அவன் வந்துட்டு இழக்கிறான் அப்படிங்கிறத நாம வந்துட்டு முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம வந்துட்டு அந்த அதிகாரத்தை பெற்றிருந்தாலும் நாம வந்துட்டு பாவம் செய்யும் பொழுது அந்த அதிகாரத்தை இழக்கிறோம். ஆனா கர்த்தருடைய கிருபையினால நாம மனம் திரும்புறப்ப மீண்டும் அவருடைய பிள்ளையாக நாம வந்து அந்த முழு அதிகாரத்தோடும் வல்லமையோடும் நாம இந்த பூமியில அனுதினமும் நாம நடக்க முடியும். அப்ப கர்த்தர் வந்துட்டு சிலுவையில வந்துட்டு மரித்த பொழுது அவங்கிட்ட இருந்து வந்துட்டு எந்த வல்லமையும் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு பறிக்கவே இல்லை. அதனால வந்துட்டு நாம வந்துட்டு அப்ப என்ன வந்து சிலுவையில நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். யோவான்ல 1 அதிகாரத்துல 29 சொல்லுது, மறுநாளிலே யோவான் இயேசு தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு வந்துட்டு அவன் வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு அங்க வந்துட்டு தன்னுடைய சீஷர்கள்ட்ட வந்துட்டு சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்துட்டு நம்மளுடைய மனிதன் வந்து பாவம் செய்தான், பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்திற்கு அதிகாரி யாரு? பிசாஸ். அந்த பிசாசானவனை வந்துட்டு தன்னுடைய மரணத்தினால வந்துட்டு அவனை அழிக்கும்படி, ஏன்னா நாம எல்லோருமே வந்துட்டு கர்த்தரை அறியாத பொழுது, கர்த்தரை வந்துட்டு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லா காரியத்திலையுமே நாம வந்துட்டு பயம் 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 தான் இருந்துச்சு. அந்த மரண பயத்திலிருந்து ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அவர் அப்படி ஆனார். ஏன்னா ஏசப்பா வந்துட்டு நீதி உள்ள தேவன், எதையுமே அவர் வந்துட்டு நீதியாக தான் அவர் வந்துட்டு செய்வார். ஏன்னா கர்த்தர் வந்துட்டு சிலுவையில தன்னுடைய ரத்தத்தினால, பாவம் இல்லாத அந்த ரத்தத்தை சிந்தினதுனால நாம வந்துட்டு அனுபவிக்க வேண்டிய அந்த தண்டனைய கர்த்தர் அவர் வந்துட்டு பாவம் செய்யாம அவர் வந்துட்டு அனுபவித்ததுனால அவர் நம்மளுடைய பாவங்களை போக்குறதற்கு அந்த பிசாசின் அந்த மரணத்திற்கு அந்த அதிகாரத்தை வந்து முழுமையாக கர்த்தர் வந்துட்டு மறுபடியும் பெற்றுக்கொண்டாரு. அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அந்த அதிகாரத்தை நமக்கு வந்து கர்த்தர் வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. ஆனா அவனுடைய வல்லமை வந்துட்டு இன்னமும் வந்துட்டு அப்படியேதான் வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஏன்னாக்க ரோமர் 11:29 சொல்லுது, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. அதாவது எல்லோருக்குமே அவர் கர்த்தர் என்னென்ன வரங்களை கொடுத்தாரோ அந்த வரங்கள் வந்துட்டு செயல்படும் தான். அதே போலதான் மத்தேயு 7வது அதிகாரத்துல கர்த்தர் சொல்லியிருப்பார்ல, அந்நாளிலே நீங்கள் என்னவே கர்த்தாவே கர்த்தாவே, நாங்க உமது நாமத்தினாலதானே சுவிசேஷம் சொன்னோம், உமது நாமத்தினாலதானே பிசாசை விரட்டணும், உமது நாமத்தினால நோய்களை வந்துட்டு சுகமாக்கணும் அப்படின்னு சொல்றப்ப, நான் வந்துட்டு அக்கிரம செய்கைக்காரரே நான் உங்களை அறியவில்லைன்னு வந்து கர்த்தர் சொல்றாரு. ஆனா அவருடைய வரங்கள் வந்து வேலை செய்யும். ஆனா அந்த வரங்களை வந்துட்டு நாம தேவனுடைய அதிகாரத்தினால நாம வந்து செலுத்துறோமா, இல்ல வந்துட்டு மாம்ச சிந்தையில வந்துட்டு அவர் வந்துட்டு நமக்கு அந்த வரங்கள் வந்து கர்த்தருடைய நாமத்தை சொல்லும் பொழுது அந்த வரங்கள் வந்துட்டு வேலை செய்து கொண்டுதான் இருக்கும். ஆனா அது எப்பொழுதுமே வேலை செய்யாம இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதை தான் நாம வந்துட்டு வசனத்துல இருந்து தியானிச்சு பார்க்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 1:17-18, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவுமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். ஆமேன். ஆமேன். எபிரேயர்ல 2:14 சொல்லுது, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும்
விடுதலை பண்ணும்படிக்கு தேவன் மாமிசத்துல வெளிப்பட்டார். மாமிசத்துல வெளிப்பட்டு அவர் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு, நம்மை போல ஒரு மனிதராக அவர் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை அவர் கேட்டு அதன்படி வந்துட்டு எப்பொழுதுமே அவர் சித்தப்படி கடைசி வரைக்கும் அவர் வந்துட்டு நடந்ததுனால அவர் பாவமே செய்யாம நமக்காக அவர் வந்துட்டு மரித்து உயிரோடு வந்து பரலோகத்துல இருக்கும் பொழுதுதான் வந்துட்டு இந்த காட்சியை வந்துட்டு அவர் இந்த விஷன்ல வந்துட்டு அவர் வந்து பாக்குறாரு. யோவான் வந்து, நான் அவரை கண்ட பொழுது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலக்கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் தான் முந்தினவரும் பிந்தினவரும். தேவன் தான் வந்துட்டு மாம்சத்துல வெளிப்பட்டார். உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். ஆனா மாம்சத்துல வெளிப்பட்ட தேவன் தான் வந்துட்டு அவர் வந்துட்டு மரித்தார். எதற்காகனாக்க தேவன் தன்னுடைய சுய ரத்தத்தினாலே நம்மளை வந்துட்டு அவர் வந்துட்டு சம்பாதித்து கொண்டார். பாவத்திலிருந்து நம்மளை வீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு நம்மளை வந்துட்டு அவர் நமக்காக வந்துட்டு எல்லா காரியத்தையுமே வந்துட்டு சிலுவையில வந்துட்டு அந்த இழந்து போன மனிதன் வந்து இந்த பூமியை ஆண்டு கொள்ளக்கூடிய அந்த அதிகாரத்தை, இழந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்காக அவர் வந்து பெற்றுக் கொடுத்தார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். அப்ப இனிமே வந்துட்டு நம்ம யார் யாரெல்லாம் கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, கர்த்தர் தான் நம்மளுடைய மரணத்திற்கும் அவர் தான் வந்துட்டு அதிகாரிங்கிறத நாம் வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசானவனுக்கு அவருடைய பிள்ளைகள் மேல கை வைப்பதற்கு அதிகாரம் இல்லை. அன்லஸ் நான் வந்து அந்த அதிகாரத்தை என்னுடைய செய்கைகள் மூலமா, கர்த்தர் சொல்றாரு, நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலுமே பரிசுத்தமாக இருங்கள் வந்து கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்ப நான் என்னுடைய அதிகாரம் வந்து செயல்படாம போகிறதற்கு காரணமே வந்துட்டு என்னுடைய கிருகைகளை நான் வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். ஏன்னா நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் வந்து வசனம் வந்து சொல்லியிருக்குது. சோ இந்த இடத்துல நாம் வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டியது, ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு சில சபைகள்ல இல்ல சில கிறிஸ்தவர்கள் இன்னமும் வந்துட்டு அவர்கள் வந்துட்டு எந்த மாதிரியான போதிக்கப்படுகிறார்கள், இல்ல என்ன மாதிரி அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், இயேசு கிறிஸ்து எனக்காக என் பாவத்துக்காக மரித்தார், பிசாசானவனே அவனுடைய பாதத்துக்கு அவரை மிதிச்சுட்டாரு, அவருடைய எல்லா வல்லமையும் வந்துட்டு எடுத்துட்டான், அதனால வந்துட்டு பிசாசானவன் வந்துட்டு என் மேல வந்துட்டு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் போதிக்கிறாங்க. அது உண்மைதான். ஆனா அதுல வந்துட்டு அதிகாரத்தை நான் வந்துட்டு இழப்பதற்கு என்னுடைய கிருகைகள் அதற்கு வழியை உண்டாக்குச்சுனாக்க யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை நாம நல்லா வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கர்த்தர் வந்துட்டு அவங்கிட்ட பிசாசுகிட்ட இருந்த அதிகாரத்தை தான் வந்துட்டு பிடுங்கினாருங்கிறத நல்லா வந்துட்டு நாம புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆமென். திருடன் இங்க கர்த்தர் சொல்றது பிசாசானவன் தான். அவன் எப்ப யாருக்கிட்ட வந்தாலும் அவனுடைய நோக்கம் வந்துட்டு அவங்கள வந்துட்டு கொல்வதற்கு தான். அந்த ஆத்துமாவை கொள்ளையிடம் மட்டும்தான் வந்து வரான். ஏன்னா புறஜாதியர்கள் எல்லோருமே வந்துட்டு அவனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கிறாங்க. ஆனா நமக்கோ, நாம் எல்லோருமே கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோருமே வந்துட்டு கிறிஸ்துவுக்கு தான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன்னு சொல்லியிருக்காரு. வேணா வாசிப்போமே, கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரருடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். கர்த்தர் வந்து சொல்றாரு, இருளின் அதிகாரத்தினின்று, பிசாசின் அந்த அதிகாரம், அவன் வந்து நம்மளுடைய மரணத்துக்கு அதிகாரியாக இருந்த அந்த இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலை ஆக்குனாருங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் வந்துட்டு இருளின் வல்லமைன்னு எங்கேயுமே வந்துட்டு பயன்படுத்தல. அந்த வல்லமை வந்து அவன்கிட்ட இன்னமும் இருக்குதுன்னு தான் நமக்கு வந்துட்டு வசனம் வந்துட்டு திருப்பி திருப்பி உணர்த்துகிறது. நம்ம திருப்பி வந்து வாசிப்போமே, லூக்கால 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். சத்துருவுக்கு இன்னமும் வந்துட்டு சகல வல்லமையும் இருக்குது. ஆனா அந்த வல்லமையை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கிட்ட வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. அப்படிங்கிறத நாம வந்துட்டு ஒவ்வொருத்தருமே வந்துட்டு தேவனுடைய அதிகாரத்துல நாம வந்துட்டு செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது வல்லமை நம்மளிருந்தும் வந்து புறப்படும். ஏன்னா ஏசப்பா வந்துட்டு இந்த ஒரு 12 வருஷமா வந்துட்டு
இரத்த போக்குல வந்துட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு பெண் வந்துட்டு அவளுடைய துணியை தொடும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா அவர்கிட்ட இருந்து வல்லமை வந்துட்டு வெளிப்பட்டது. அப்ப அவர் வந்து கர்த்தருடைய அதிகாரத்துல அவர்கிட்ட ஒரு பாவமும் இல்லை, எந்த நேரமும் கர்த்தரை சார்ந்தே வந்துட்டு பிதாவை சார்ந்துதான் இருந்தார். அப்ப பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து அந்த வல்லமை வந்துட்டு அந்த பெண் விசுவசித்ததுனால அந்த வல்லமை வந்துட்டு அவர்கிட்ட இருந்து வெளிப்போய் அவங்க அந்த விசுவாசத்தினால வந்து சுகத்தை வந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் பின்பு வந்து ரட்சிக்கப்பட்டார்கள்னு சொல்லி நமக்கு வேத வாக்கியம் வந்து தெளிவா சொல்லுது. ஸோ அதே போலதான் நாம ஒவ்வொருத்தருமே வந்துட்டு தேவனுடைய அதிகாரத்துல நாம வந்துட்டு நடக்க வேண்டும். அப்ப இந்த தேவனுடைய அதிகாரத்தை நான் எப்படி ஒவ்வொருத்தரும் வந்து பெற்றுக்கொள்ள முடியும்? வாசிப்போமே, யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். ஆமென். அப்ப நாம விசுவாசிக்கும் பொழுதுதான் அவர் என்ன சொல்றாரு, விசுவாசித்து நீங்க ரட்சிக்கப்படுறீங்கன்னு சொல்லல அவர் கர்த்தர், அதையும் சொல்லியிருக்காரு இன்னொரு இடத்துல. ஆனா இந்த இடத்துல வந்துட்டு நாம வந்துட்டு அவருடைய நாமத்தின் மேல, ஏன்னா இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கும். அவருடைய நாமம் தான் வந்துட்டு மனுஷனை வந்துட்டு ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தும். அவருடைய நாமம் தான் வல்லமை உள்ளது. அவருடைய நாமம் தான் நமக்கு வந்துட்டு அதிகாரம் எல்லாவற்றையும் கொடுக்குது. அப்ப நாம ஒவ்வொருத்தரும் தேவனுடைய பிள்ளையாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சோ இதைதான் நம்ம வந்து மத்தேயு 28:19 பாத்தீங்கன்னாக்கா, வானத்திலும் பூமியிலும் எல்லாவற்றுக்கும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து நீங்கள் வந்து புறப்பட்டு போங்கள்னு வந்து கர்த்தர் வந்து சொல்றாரு, அவர் ஆவியா இருக்கும் பொழுது. அப்ப அதே போலதான் இன்னைக்கு நமக்கும். கலாத்தியர் வேணா வாசிப்போமே 4:6. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆமென். சோ நாம எல்லோருமே தேவனுடைய பிள்ளையாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அது எப்படி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த வசனத்துல, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் அவருடைய தம்முடைய குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அப்புறம் அதை அனுப்புனதுக்கு அப்புறம் நாம எப்படி நடக்கணும் அப்படிங்கறத அடுத்த வசனத்துல வாசிப்போமே, ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென். ஆமென். சோ நாம எல்லோருமே தேவனுடைய ஆவியினாலதான் வந்துட்டு நடத்தப்படணும். ஏன்னா கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையுமே சிலுவையில் அறைந்திருப்பார்கள் என்று சொல்லியிருக்காரு. தேவனுடைய புத்திரராக அந்த அதிகாரம் பெற்றவர்கள் எல்லோருமே தேவனுடைய வார்த்தையின்படிதான் நடக்கணும். ஏன்னா வார்த்தையை படித்து அதன்படி வந்து கிரியையில காட்டும் பொழுதுதான் வந்துட்டு அவர்கள் எப்பொழுதுமே தேவனுடைய புத்திரர்களாகவே இருப்பார்கள் என்று வசனம் சொல்லுது. 2 கொரிந்தியர்ல 6:17 17-18 வாசிங்க. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எப்ப நம்மள வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன்னு வந்து கர்த்தர் சொல்றாரு, அப்பொழுதுன்னு ஒரு வார்த்தையை வந்துட்டு இங்க வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு. நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்ட இந்த மாறுபாடான சந்ததிகள் செய்கிற அந்த காரியங்கள்ல இருந்து நீங்க வந்துட்டு முழுமையாக வெளியே வாங்க, அசுத்தமானதை தொடாதிருங்கள் வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அந்த பாவமான செய்கைகள் அருவருப்பான காரியங்கள் எதையுமே நீங்க வந்துட்டு செய்யாம இருக்கும் பொழுது நான் முதல்ல வந்து அவர் கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை முதல்ல ஏற்றுக்கொள்வேன், ஏற்றுக்கொண்டு உங்கள் பிதாவாக இருப்பேன். நான் உங்களுக்கு பிதாவாக இருக்கும் பொழுது நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியுமாக இருப்பீர்கள் என்று யார் சொல்றது? சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்றாரு. எல்லாவற்றையுமே அவர் ஆளுகை செய்கிற கர்த்தர் வந்துட்டு சொல்லியிருக்காரு. இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்குனவர் வந்துட்டு நாம அவருக்கு வந்துட்டு பிள்ளைகளாக குமாரரும் குமாரத்திகளுமாக இருப்போம்னு வந்துட்டு கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. சோ இததான் வந்துட்டு ஏசாயால 40:31 சொல்லியிருக்குது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் அப்படின்னு போட்டிருக்கு வசனமே. அப்ப கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு தான் வந்துட்டு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அதோட நமக்கு ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறப்ப நாம எப்பொழுதுமே வந்துட்டு அவருடைய பலத்துலதான் இருக்கிறோம். வாசிப்போமே 2 கொரிந்தியர்ல 5:17.
இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். ஆமென். அப்ப கர்த்தர் நம்மளுடைய ஆவியுடனே அவர் வந்துட்டு நமக்குள்ள வந்துட்டாரு. ஏன்னா கிறிஸ்துவோடு இசைந்து இருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அப்ப கர்த்தர் வந்துட்டு நாம ஒரே ஆவியாக இருக்கிறோம் அப்படின்னாக்கா நமக்குள்ள வந்துட்டு நான் வந்துட்டு ஆவியாக இருக்கிறேனா, எனக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆவி ஆத்துமா தேவனுடைய சாயலின்படி நான் வந்துட்டு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். அததான் 1 தெசலோனியர் 5:23 சொல்லுது, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்ப என்னுடைய அடையாளம் என்ன அப்படின்னாக்க மனிதனுடைய ஆவியோட கர்த்தருடைய ஆவி வந்துட்டு இணைந்து ஒரே ஆவியாக தான் வந்துட்டு அங்க செயல்படுது. அவர் வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர். நான் வந்துட்டு பாவம் செய்தனாக்க அவன் வந்துட்டு என்னுடைய ஆவி என்றுமே பரிசுத்தமாக தான் இருக்குது, ஆனா என்னுடைய ஆத்துமா வந்துட்டு மறுரூபம் ஆக்கப்பட வேண்டும்னா கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. மறுரூபம் ஆக்கப்படாமல் இருந்தா நாம வந்துட்டு மற்ற புறஜாதிகள் போலதான் நாமளும் வந்துட்டு நம்மளுடைய சரீரத்துல நம்மளுடைய ஆத்துமா நம்மளுடைய மனசும் மாம்சமும் விரும்பினதை செய்தவர்களாக நாம் எப்பொழுதுமே வந்துட்டு இருப்போம். அப்போ முதல்ல என்னுடைய அடையாளம் என்ன, அதே போல என்னுடைய பொசிஷன் என்ன, என்னுடைய நிலை என்ன, கர்த்தருக்குள்ள என்ன, நான் வந்துட்டு என்ன நோக்கத்திற்காக கர்த்தர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அவருடைய ஆவியை வந்துட்டு கொடுத்திருக்காரு, என்னுடைய இந்த ஜீவன் நான் வாழ்கிற வாழ்க்கையின் நோக்கம் என்ன, கர்த்தர் எதற்காக அவருடைய ஆவி எனக்குள்ள கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நாம எல்லோருமே அறிந்திருக்கிறோம். இதை நாம வந்துட்டு சரியான விதத்துல நாம வந்துட்டு பயன்படுத்துறோமா இல்லையா அப்படிங்கிறத கர்த்தர் எனக்காக சிலுவையில மரித்து அந்த பிசாசு என் மேல இருந்த அந்த அதிகாரத்தை அவர் எனக்கு வந்து பெற்று கொடுத்துட்டாரு. அந்த அதிகாரத்தை நான் எப்பொழுதுமே இழக்காம நான் வல்லமையோட செயல்படுகிறேனா இல்லையா அப்படிங்கிறத நாம வந்து நிதானிச்சு பார்க்கணும். 1 யோவான்ல 3:8 வாசிப்போம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆமென். ஆமென். சோ பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிதான் தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அந்த தேவனுடைய குமாரனுடைய ஆவிதான் வந்து இன்னைக்கு நான் வந்துட்டு பெற்றுக்கொண்டேன். அப்ப என்னுடைய நோக்கம் வந்துட்டு என்னவாக இருக்க வேண்டும்னாக்க நானும் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்க வேண்டும். அழிப்பதற்காக தான் வந்துட்டு கர்த்தர் எனக்குள்ள வந்துட்டு இருக்கிறார். அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை நான் வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு செயல்படுத்துகிற பிள்ளையாக நான் இருக்க வேண்டும். 2வது அதிகாரம் பாத்தீங்கன்னாக்க நீதிமொழிகள்ல 18:21 வாசிப்போம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆமென். அப்ப கர்த்தர் எல்லா அதிகாரத்தையுமே நமக்கு அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. அந்த அதிகாரத்தை நாம வந்துட்டு எப்படி வந்துட்டு பயன்படுத்துறோம். அதுல முக்கியமான காரியம் பாத்தீங்கன்னாக்க மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை வந்துட்டு புசிப்பார்கள் கர்த்தர் சொல்லிக்காரு. நான் கர்த்தர் சொல்லிக்காரு, நீங்க வந்துட்டு பூமியில வாழும் பொழுது வீண் வார்த்தைகளை வந்துட்டு பேசுற ஒவ்வொரு வீணான வார்த்தைகளுக்கும் நீங்க நியாய தீர்ப்பு நாள்ல கண்டிப்பா கணக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா நம்மளுடைய அந்த அதிகாரத்தையும் அந்த வல்லமையையும் நாம வந்துட்டு நம்முடைய நாவினாலதான் வந்துட்டு நாம பயன்படுத்த போறோம். ஏன்னா ஏசப்பா அப்படிதான் வந்துட்டு அதை வந்துட்டு பயன்படுத்தினாரு. நாம வந்துட்டு நமக்கு வந்துட்டு நாம யாருமே வந்துட்டு மாம்சத்தின்படி இங்க வந்துட்டு கத்தியோ துப்பாக்கியோ எடுத்து வந்து போர் செய்கிறவர்கள் அல்லன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம எல்லோருமே நம்முடைய நாவினாலதான் வந்துட்டு அதை வந்துட்டு தேவனுடைய அதிகாரமுள்ள அந்த வார்த்தைகளை விசுவசித்து நாம வந்துட்டு பயன்படுத்த போகிறோம். வாசிப்போமே 2 தீமோத்தேயுல 3:16-17. தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். சோ கர்த்தர் சங்கீதத்துல சொல்லியிருப்பாரு, இரவும் பகலும் தேவனுடைய வேதத்தின் மேல வந்துட்டு பிரியமாக இருந்து அதை தியானிக்கும் பொழுது அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் வந்துட்டு வாய்க்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல வந்துட்டு வேத வாக்கியங்கள் எல்லாம் யாரு கொடுத்திருக்காரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் கொடுத்திருக்காரு. தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுடைய மனுஷன் நீங்களும் நானும் எல்லோருமே தேவனுடைய மனுஷன் வந்து எப்பொழுதுமே வந்துட்டு
தேறினவனாகவும் போட்டிருக்கு. அப்ப கர்த்தர் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காருல, அவரை அறிகிற அறிவிலே நாம எப்பொழுதுமே வளரணும் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. நாம ஒரு குழந்தை வந்துட்டு பிறந்துச்சுன்னா எப்படி வந்து தாய்ப்பால் மேல வாஞ்சையாக இருக்குதோ, அதே போல கர்த்தருக்குள்ள நாம மறுபடியும் பிறந்தவர்கள் அத்தனை பேருமே வந்துட்டு அந்த ஞானப்பாலின் திருவசனமாகிய அந்த ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருக்கணும். அப்பதான் நாம வந்துட்டு கர்த்தருக்குள்ள வந்துட்டு தேறினவனாக என்றென்றைக்குமே இருக்க முடியும். நான் தேறினவனா ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க, தேறினவன் ஆகவும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த நற்கிரிகளையுமே கர்த்தர் வந்து பூமியில இருக்கும் பொழுது அவர் வந்து பிசாசின் வல்லமையையும் வியாதி உள்ளவர்களை சுகப்படுத்தியும் அதுக்கப்புறம் அவர் உபதேசித்தும் தேவனுக்கு பிடித்தமான காரியம் எது, பிடித்தம் இல்லாத காரியங்கள் எதுன்னு சொல்லி அவர் சில நேரங்கள் சீஷர்களையும் கண்டிச்சாரு, பரிசேயர்களையும் அவர் வந்துட்டு கண்டித்து அவர்களுக்கு வந்து பாவத்தை குறித்து உணர்த்தி கொண்டே வந்துட்டு இருந்தாரு. அப்ப எந்த நற்கிரிகளையும் செய்ய எனக்கு வந்துட்டு முதல்ல வந்துட்டு தகுதி வேணும். அதற்கு வேதத்தை இரவும் பகலும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அப்ப ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாம வந்து அவைகளை உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புத்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி இந்த வசனத்தின்படி நாம செய்ய ஆரம்பிச்சோம்னாக்க யாக்கோபு 4:7 சொல்லுகிறது, அப்ப நாம வந்துட்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பதான் உங்களால வந்துட்டு பிசாசை எதிர்த்து நிக்க முடியும், அவன் அப்பதான் உங்களை விட்டு விலகி ஓடி போவான் கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப கர்த்தர் வந்துட்டு அவருடைய அதிகாரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க அவருடைய வேத வாக்கியங்கள், அந்த அதிகாரத்தை நாம முழுமையாக அறிந்து கொண்டு அதை நாம வந்து எதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு அவர் பூமியில இருந்த பொழுது ஒரு முன்மாதிரியாக அவர் வந்துட்டு அவர் செய்த காரியங்களை நாம அப்படியே வந்துட்டு செய்ய வேண்டும். அதே போல சீஷர்கள் எப்படி செய்தார்களோ அதே போல நாமும் வந்துட்டு அதை எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டு நாம அதன்படி நாம நடக்க ஆரம்பிக்கணும். என்னுடைய அனுதின வாழ்க்கையிலையும் நான் வந்துட்டு வேதத்தை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன்னா, ஆராய்ந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நான் வந்துட்டு ஜெபம் பண்றேன்னா, அதன்படி நான் வந்து ஜெபம் பண்ணுகிறேன்னா. ஏன்னா வேதத்தை வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்காம நான் ஜெபம் செய்ய ஆரம்பிச்சேனாக்க அந்த ஜெபம் வந்துட்டு அது சரியான ஜெபமாக எப்பொழுதுமே இருக்காதுன்னு சொல்லிதான் வந்துட்டு வேதமும் நமக்கு வந்துட்டு சொல்றது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு யோவான்ல 15வது அதிகாரத்துல 5வது வசனம் சொல்லுது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் வந்து கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்ப நான் வந்துட்டு மாம்சத்தின்படி என்னுடைய ஜபங்கள் இருந்துட்டே இருந்துச்சுனாக்க நம்மளால வந்துட்டு ஆவிக்குரிய காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நம்மளால வந்துட்டு ஒண்ணுமே வந்துட்டு முழுமையாக செய்ய முடியாதுன்னு தான் சொல்றாரு. அப்ப அந்த அதிகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, கர்த்தர் பாத்தீங்கன்னாக்க நாம வந்து கர்த்தரோட தனிமையா வந்துட்டு அவரோட ஒரு உறவு வைத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் வந்துட்டு அந்த உறவு வந்துட்டு ஜபத்தின் மூலியமாகவும் அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதின் மூலியமாக கர்த்தர் நம்மை குறித்த ஒவ்வொருத்தருடைய சித்தம் என்ன என்பதை குறித்தும் கர்த்தர் வந்துட்டு வெளிப்படுத்துவார். சோ இதைதான் வந்துட்டு அவர் மாமிசத்துல இருந்த நாட்கள்ல எல்லா நேரமும் அவர் வந்துட்டு ஜபத்துல வந்துட்டு இருந்தாரு. எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது வசனம் பாத்தீங்கன்னா, அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனா இருந்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டுன்னு போட்டிருக்காரு. அப்ப நாம கர்த்தர் எப்படி இருந்தாரோ அதே போல வந்துட்டு நாமளும் வந்துட்டு இன்னைக்கு அவரோட வந்துட்டு ஜபத்துல ஐக்கியமாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நாமே வந்து நிதானிச்சு பார்க்கணும். நம்மளால வந்து இன்னைக்கு வந்து ஜபத்துல வந்துட்டு ஐக்கியமா இருக்க முடியல அப்படின்னாக்க அதற்கு காரணம் நம்மளுடைய வேத ஆராய்ச்சி வந்துட்டு ரொம்ப குறைவாதான் இருக்குது, இல்ல அதை செய்யாமே இருப்போம். அப்ப கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை நான் வந்துட்டு சரியா பயன்படுத்தலைன்னா பிசாசானவன் என்னை மேற்கொள்வதற்கு எல்லா அதிகாரத்தையும் நாம அவங்கிட்ட வந்துட்டு நாம கொடுக்குறோம். ஏன்னா ஆதாம் வந்துட்டு அதே மாதிரிதான் வந்துட்டு கீழ்ப்படியாமையினால கர்த்தர் சொன்ன வார்த்தை அவனுடைய இருதயத்துல இல்லாம போய் அவன் தன் மனைவி சொல் கேட்டு பின்னாடி கர்த்தர் அதை விசாரிக்கிறப்ப நீங்க எனக்கு கொடுத்த அந்த ஸ்திரீயானவள் சொன்னதுனாலதான் நான் வந்து செஞ்சேன்னு சொல்றப்ப பாத்தீங்கன்னாக்க அந்த இடத்துல அவன் பொறுப்பை எடுத்துக்கவே இல்லை. கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையும் அவன் வந்துட்டு சுத்தமா வந்துட்டு மறந்துட்டான். அது தவறு செஞ்சுட்டோங்கிற அந்த உணர்வே வராமையும் வந்துட்டு நீங்க கொடுத்த ஸ்ரீதானேன்னு வந்து சொன்னாங்க. அப்ப இன்னைக்கு வந்துட்டு கிறிஸ்துவுக்குள்ள என்னுடைய நிலை, நான் வந்துட்டு
கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். நான் பிள்ளைன்னு சொல்றதுக்கு எனக்கு கிளைம் பண்றதுக்கு எப்ப அதிகாரம் இருக்குனாக்க, நான் வந்துட்டு தேவனுடைய ஆவியினால நான் நடத்தப்படும் பொழுதுதான் வந்துட்டு அந்த அதிகாரம் இருக்கு. அப்ப தேவனுடைய ஆவியினால நான் நடத்தப்படும் பொழுது கர்த்தர் நமக்குள்ள இருந்து அவருக்குள்ள வந்துட்டு நம்மளுடைய வல்லமை வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு வெளிப்படும் தான் வந்து கர்த்தர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு என்னிலிருந்து அந்த வல்லமை வந்துட்டு வெளிப்படலை அப்படின்னாக்க, நான் இன்னும் வந்துட்டு அவரை அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. அவருடைய வார்த்தைகளுக்குள்ள போய் பார்ப்போம். ஏன்னா கர்த்தர் நம்மளை வந்துட்டு இன்னைக்கு அவர் நமக்குள்ள இருக்கிறாருன்னா நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு, நம்மளுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். எபேசியர்ல 2வது அதிகாரத்துல 7வது வசனம் வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஆமென். ஆமென். சோ தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் உன்னதங்களில தான் வந்துட்டு பரலோகத்துலதான் அவர் இருக்கிறாரு. ஆனா கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி, இது வந்துட்டு பிரசன்ட் டென்ஸ்ல தற்காலத்துல அவர் வந்து சொல்றாரு, யார் யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமோ ஒரே ஆவியில, ஏன்னா கர்த்தர் வந்து ஒரே ஆவி தான் சொல்லியிருக்காரு. நிறைய ஆவி இருக்குன்னு எங்கேயுமே சொல்லல, ஒரே ஆவி. ஏன்னா கர்த்தருடைய சரீரத்துக்குள்ள நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவயமாக இருக்கிறோம். அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவயமாக இருக்கும் பொழுது அப்ப ஒரே ஆவிதான் வந்துட்டு அங்க வந்துட்டு செயல்படும். என்னுடைய சரீரத்துக்குள்ள ஒரே ஆவி இருக்கு. அதே போல கர்த்தர் வந்துட்டு சரீரம், அந்த சபையை தான் வந்து சரீரமாகிய சபைக்கு அவரே தலையாக இருக்கிறார். நாம எல்லோருமே அவயங்களாக இருக்கிறப்ப அவருக்குள்ளாக இருக்கிற அந்த ஒரே ஆவி நமக்குள்ளே அதே ஆவியானவர் தான் வந்துட்டு இருக்கிறாரு. அப்ப அவரை நம்ம வந்துட்டு உன்னதங்களிலே அவரை வந்துட்டு உட்காரவும் செய்திருக்கிறார் அப்படிங்கிறத, அந்த அதிகாரத்தை நாம வந்துட்டு முழுமையா வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். எபேசியர்ல 1 அதிகாரத்துல 19 21 வரைக்கும் வாசிப்போம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரம் அல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசத்தில் உட்காரும்படி செய்து. ஆமென். ஆமென். முதல்ல பாத்தீங்கன்னா 19வது வசனம் சொல்லுது, தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்ப பிசாசானவன் யாரு, அவனுக்கு எந்த அளவுக்கு வல்லமை இருக்குது, அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படிங்கிற அந்த காரியங்களை நாம வந்துட்டு முதல்ல வந்துட்டு வசனத்தின் மூலியமாக நாம வந்து முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு அதை வந்துட்டு இருதயத்துக்கு கொண்டு போய் அதை நாம வந்துட்டு விசுவசிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஆவிக்குரிய ரீதியில வந்துட்டு பயப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். பிசாசானவன் வந்துட்டு ஏற்கனவே தோல்வி அடைந்துட்டான். தோல்வி அடைஞ்சவனுக்கு வல்லமை இருக்குது. அந்த வல்லமை வந்துட்டு செயல்படாது தேவனுடைய புத்திரர்கள் மேல கர்த்தர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அததான் வந்துட்டு அவர் ஜெபத்துல வந்துட்டு வைக்கிறாரு. நீங்க வந்துட்டு எல்லா விதமான, ஏன்னா தேவன் யாரு, அவர் வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தின் அதிபதியை விட உங்களுக்குள் இருக்கிறவர் வந்துட்டு பெரியவர். அதை எப்படி, அந்த அதிகாரம் என்ன, அந்த வல்லமை என்ன, கர்த்தர் அதுதான் வந்து எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரம் அல்ல, இந்த பூமியில இருக்கிற எல்லா அதிகாரங்கள் எல்லா வல்லமைகளுக்கும் மேலாகவும் மறுமையிலும் இருக்கிற எல்லாவற்றிற்கும் கர்த்தருடைய எல்லா நாமத்துக்கு மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இயேசுவின் நாமத்தை வந்துட்டு பயன்படுத்துறப்ப வானத்துல இருக்கிற அத்தனை பேரும் சரி, பூமியில இருக்கிறவர்களும் பாதாளத்துல அத்தனை பேருடைய முழங்கால்களும் அடிபடிய வேண்டும் சொல்லியிருக்கிறாரு. அவரை அந்த அதிகாரத்தை தான் அவர் சொன்னாரு, எனக்கு வானத்திலையும் பூமியிலும் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், அந்த அதிகாரத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்ப என்னுடைய சுற்றுச்சூழல்கள், என்னுடைய சர்க்கம்ஸ்டன்சஸ் எதுவாக இருந்தாலும், எப்பேற்பட்ட இதா இருந்தாலும், நாம வந்துட்டு என்னுடைய ஆவிக்குரிய நிலையில வந்துட்டு நான் வந்துட்டு என்னைக்குமே என்னுடைய விசுவாசத்தை கைவிடாம என்னுடைய நாவிலிருந்தோ என்னுடைய செய்கைகளிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தைகளோ கிருகைகளோ அது கர்த்தருக்கு சித்தமானபடி இருந்தாக்க அன்றைக்கு இருக்கிற அந்த சூழலும் கர்த்தர் வந்துட்டு மாத்தி போடுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறாருங்கிறத நாம வந்துட்டு நிதானிக்கணும். ஏன்னா நாம ஜெபத்துல ஏதாவது ஒரு காரியத்தை அவர்கிட்ட போய் கேட்டுட்டு
அது நடப்பதற்கு கொஞ்சம் தாமதம் ஆகும் பொழுது நாம வந்து அதை குறித்து நெகட்டிவாக எதிர்மறையாக நாம பேசும் பொழுது என்ன ஆகுனாக்க நாம வந்துட்டு ஜெபித்த ஜெபம் வந்து வீணாக போயிடும். ஏன்னா நமக்கு வந்துட்டு விசுவாசம் இல்லாமல் அந்த கோபத்திலேயோ இல்ல வந்துட்டு ஒரு பொறுமையை இழந்து நாம வந்து பேசும் பொழுது நாம எதற்காக ஜெபித்தோமோ அது வந்து நமக்கு வந்து கிடைக்காம போறதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எபிரேயர் 11:6 சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் சொல்லியிருக்காரு. அப்ப நான் வந்துட்டு அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் நான் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டேனாக்க என்னுடைய விசுவாச வாழ்க்கையில அனுதினம் அவருடைய ஜீவனுள்ள வசனங்கள் எல்லாமே வந்துட்டு அதிகாரமுடையது. அதுல எந்தெந்த வார்த்தைகளை நான் எப்படி அனுதினமும் பயன்படுத்துன்னு சொல்லி ஆவியானவர்கிட்ட, ஏன்னா அந்த வார்த்தையை கொடுத்த தேவன்கிட்டே நாம கேட்கும் பொழுது அவர் நம்ம வந்துட்டு வழி நடத்துறதற்கு உதவி செய்வதற்கு என்றென்றைக்குமே வல்லவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 10:38 வாசிப்போம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயேசுவை வந்து தேவன் வந்து பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு அவர்கிட்ட ஒரு பாவமும் இல்லைன்னு சொல்லிதான் நமக்கு வந்துட்டு அநேக வசனங்கள் தெளிவாக வந்து சொல்லுகிறது. தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே, தேவன் அவர் கூட இருந்தபடியினாலதான் அவர் வந்துட்டு எந்த ஒரு நற்கிரிகளையுமே பிசாசின் வல்லமை வந்துட்டு மேற்கொண்டு அவர் வந்துட்டு எல்லா வியாதிகளையுமே வந்துட்டு குணமாக்கினார். அப்ப ரோமர் 8:31 சொல்லுதே, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அப்ப தேவன் எப்பொழுதுமே வந்துட்டு என் பட்சத்துல இருக்கணும் அப்படின்னாக்க தேவனுடைய அந்த அதிகாரத்தை எப்படி ஆதாம் வந்து இழந்தானோ அதே போல நாம என்றென்றைக்குமே இழக்காமல் இருக்கணுங்கிறது தான் வந்துட்டு முதல் காரியம். அதை இழக்காம இருந்தோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா வல்லமை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு எதுக்காக அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்காரு, நாம வந்து மிகுந்த கனிகளை கொடுப்பதற்காக தான் சொல்லியிருக்காரு. அந்த மிகுந்த கனிகள் நம்மளுடைய மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, ஆத்துமாங்கிற கனி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நற்கிரிகைகள் மூலியமாக அநேகரை வந்துட்டு கர்த்தருக்காக ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது நம்மளுடைய அதிகாரம் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வார்த்தைகள்ல தான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வாசிப்போமே, லூக்கால 11வது அதிகாரத்துல 10வது வசனம் வாசிப்போம். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆமென். ஆமென். கர்த்தர் வந்துட்டு இங்க வந்துட்டு சொல்ற வார்த்தை, இதுக்கப்புறம் உள்ள 2-3 வசனங்களை பாத்தீங்கன்னாக்க அவரை பிதாவுகிட்ட நம்ம வந்துட்டு மாம்சத்துல உள்ள தகப்பன்கிட்ட கேட்டாலே அவன் வந்துட்டு அப்பத்தை கேட்டா பாம்பையா வந்துட்டு கொடுக்க போறான். அதே போல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க முட்டையை கேட்டால் தேலையா கொடுப்பானோ, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா? அப்ப கர்த்தர் வந்துட்டு இந்த இடத்துல வந்து எதை வந்துட்டு சொல்லி கொடுக்கிறாருனாக்க, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் வந்து கர்த்தர் சொல்லியிருக்காரு. இங்க அவர் எல்லாமே வந்துட்டு எதை குறிச்சு பேசுறாருனாக்கா ஆவிக்குரிய காரியங்களை குறிச்சேதான் வந்து கர்த்தர் பேசுறாரு. ஏன்னா நம்மளுடைய மாமிசத்துக்குரிய காரியங்கள் உங்களுக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் சொல்லி மாம்சத்துக்குரிய காரியங்களை கர்த்தர் ஏற்கனவே அவர் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்துட்டார். நாம அதை தேட ஆரம்பிக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க ஆவிக்குரிய ரீதியில நாம எதையெல்லாம் வந்துட்டு கேட்கிறோமோ அதை வந்துட்டு, ஏன்னா நமக்கு வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர் வேணும்னு சொல்லி நாம விசுவசித்து அவரை கேட்ட பொழுது அவர் பரிசுத்த ஆவியை வந்துட்டு கொடுத்துட்டாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நாம வந்து அடுத்தது வந்து அவருடைய சித்தத்தின்படி எப்படி கர்த்தர் பூமியில அவருடைய சீஷர்கள் எப்படி அப்போஸ்தலர் எப்படி நடந்தார்களோ அதே போல இன்னைக்கு என்னால நடக்க முடியலனாக்கா அதற்குரிய காரியங்களை நாம வந்துட்டு தேட ஆரம்பிக்கணும். நான் கர்த்தர் வரும்பொழுது தன்னுடைய ஊழியக்காரர்களிடத்துல கணக்கு கேட்க போகிறார். அப்ப நாம வந்துட்டு கணக்கு கொடுக்கணும். அவர் நமக்கு அநேக தாளந்துகளையும் கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்துகளை நாம வந்துட்டு புதைத்து வைப்பவர்களாக இருக்காமல் கர்த்தர் வரும் பொழுது அவர் வந்துட்டு 5 தாளந்துகளை பெற்றவர்கள் வந்துட்டு 10 கொடுத்தார்கள், 2 பெற்றவர்கள் 4 கொடுத்தார்கள், அதுக்கப்புறம் 1 பெற்றுக்கொண்டவன்
நான் பயந்ததுனால நான் வந்து உங்ககிட்ட வாங்கினதை நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்றப்ப கர்த்தர் அதை வந்துட்டு அங்கீகரிக்க மறுத்து விட்டார். அவர் அங்கீகரிக்கவே இல்லை. அவனை வந்துட்டு புறம்பே தள்ளுங்கள்னு வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப நான் விசுவசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னாக்க அந்த விசுவாசத்தின்படி வந்துட்டு நான் நடக்க ஆரம்பிக்கணும். மார்க்ல 11வது அதிகாரத்துல 23, 24 வாசிப்போம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். சோ இந்த வசனம் நமக்கு வந்துட்டு தெரிந்த வசனம் தான். கர்த்தர் வந்துட்டு இங்க வந்து மலையின் பார்த்து சொல்றது பாத்தீங்கன்னாக்க இந்த இடத்துல நம்மளுடைய பிரச்சனைகள், நம்மளுடைய போராட்டங்கள், இது ஒவ்வொன்றுல இருந்தும் உங்களால வந்துட்டு விடுதலை ஆக முடியும். அப்ப கர்த்தர் சொல்ற இந்த 2 வசனத்துல இருந்து முக்கியமான 3 வார்த்தைகளை கவனிச்சு பாத்தீங்கன்னாக்க, சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லணும். நம்ம வந்துட்டு கர்த்தருடைய வசனத்தின்படி அதை விசுவசிச்சோம்னாக்க நாம வந்துட்டு அறிக்கை செய்யணும். நம்மளுடைய விசுவாசத்தை எப்படி காட்ட முடியும்? நம்ம அறிக்கை செய்யும் பொழுதுதான். அடுத்தது வந்துட்டு தான் சொன்னபடியே நடக்கும் என்று அடுத்தது வந்துட்டு அந்த சொன்ன வார்த்தைகளின்படி தேவனுடைய வார்த்தையை வந்துட்டு சொல்லி அதன்படி ஜெபம் செய்து அதை வந்துட்டு விசுவசிக்கணும். 2வது காரியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க அப்படி 2 காரியத்தையும் நாம பண்ணோம்னா அடுத்தது கர்த்தர் சொல்றாரு அவன் சொன்னபடியே ஆகும்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப நம்ம வந்துட்டு நம்மளுடைய வார்த்தைகள் தான் இந்த இடத்துல வந்துட்டு, ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்குதுங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க நம்முடைய வார்த்தைகளை நாம வந்துட்டு நிதானமாக சரியாக பயன்படுத்துறோமா? நாம வீட்டுல இருக்கும் பொழுது, குடும்பத்துக்குள்ள இருக்கும் பொழுதும் சரி, நாம வந்து மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுதும் சரி, நாம மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் பொழுது எந்த இடத்துலயும் வந்துட்டு தேவனுடைய சித்தத்திற்கு எதிரான வார்த்தைகளை, நெகட்டிவான வார்த்தைகளை நாம வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அந்த வார்த்தைகளை தான் அவ்வளவு அதிகாரம் இருக்கு. நம்ம நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது பிசாசானவனுக்கு தேவையில்லாம நாமளே இடம் கொடுக்கிறோம். இதைதான் வந்துட்டு யாக்கோபுல 3வது அதிகாரத்துல 9, 10 வாசி. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஆமென். ஆமென். சோ இந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்துட்டு ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீ வந்துட்டு தேவனை வந்துட்டு நீ துதிக்கிற உன் நாவினால, ஆனா அதே தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனுஷனை வந்துட்டு நீ வந்துட்டு உன்னுடைய நாவினாலதான் வந்துட்டு சபிக்கிறாய்ன்னு வந்து கர்த்தர் வந்து சொல்றாரு. அப்ப துதித்தலும் சபித்தலும் தேவனுடைய பிள்ளைகள் வாயிலிருந்து வரக்கூடாதுன்னு தான் வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நாமே வந்துட்டு நிதானிச்சு பார்ப்போம். நமக்கு கோபம் வரும் பொழுது அது நாம யார புறஜாதியார சபிச்சாலும் சரி, திட்டினாலும் சரி, காரணம் இல்லாமல் ஏதாவது செய்யறோமா? அப்படியே காரணம் இருந்தாலும் வந்துட்டு அது அப்படி செய்வது கரெக்டா? வேத வசனத்தின்படி பாத்தீங்கன்னாக்க அப்படிங்கறத நாமே வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். அதற்கு பதிலா கர்த்தர் வந்துட்டு அதிகாரத்தை வந்துட்டு கர்த்தர் வந்து கொடுத்திருக்கிறாரு. நம்ம நாவல வந்துட்டு அதிகாரத்தை வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. அப்ப நம்மளால வந்துட்டு நாளைக்கு நம்மளுடைய ஃபியூச்சரை குறித்து, நம்மளுடைய உடல்ல உள்ள அந்த உடல் நலத்தை குறித்து, நம்மளுடைய வேலைகளை குறித்தாவது, நம்மளுடைய குடும்பத்தை குறித்தாவது கர்த்தர் வந்துட்டு எந்த ஒரு நெகட்டிவான வார்த்தைகள் நமக்குள்ள வந்துட்டு வராம அதை எல்லாத்தையுமே வந்துட்டு பாசிட்டிவாவே வந்துட்டு நாம வந்துட்டு பாசிட்டிவா எப்படி பேச முடியும்னாக்க மாம்சத்தின்படி பாசிட்டிவா பேச முடியாது. இப்ப எனக்கு ஒரு வியாதி இருக்குனாக்க இயேசு கிறிஸ்துவின் அவருடைய தழும்புகளால நான் வந்துட்டு சுகமாயிட்டேன்னு சொல்லி நாம வந்துட்டு அறிக்கை செய்ய ஆரம்பிக்கணும். அது இன்னமும் சுகம் ஆகலைன்னா கூட அவர் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்குதுங்கிறத நாம வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அதுல வந்துட்டு எதை நாம வந்துட்டு பயன்படுத்த வேண்டுமோ அதை நாம வந்துட்டு சரியான விதத்துல வந்துட்டு நாம பயன்படுத்தணும்னாக்க கண்டிப்பா வந்துட்டு நமக்கு எல்லா காரியத்திலும் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளை கவனிக்கணும். ஏசாயா 50வது அதிகாரத்துல 4, 5 வாசிப்போமே. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. ஆமேன். ஆமேன். சோ எனக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நான் மற்றவர்கள்ட்ட பேசும் பொழுது எப்படி பேசணும், கரெக்டா பேச தெரியல,
நான் நெகட்டிவாக தான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள ஏதாவது காரியங்கள் இருந்துச்சுனாக்கா கர்த்தர்ட்ட இந்த வசனத்தை வச்சு நம்ம வந்துட்டு நாம ஜெபம் பண்ணலாம். ஏன்னா இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தளினார். ஸோ இந்த வார்த்தையை வச்சு கர்த்தர்ட்ட வந்து ஜெபம் பண்ணுவோம். நமக்கு வார்த்தைகளை பேசும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு பலவீனமான வார்த்தைகள் வந்துட்டு கர்த்தருக்கு சித்தம் இல்லாத வார்த்தைகள் வருகிறதா அப்படிங்கிறத நிதானிச்சு பார்ப்போம். நான் நிதானிச்சு பார்த்து நம்ம வந்துட்டு நம்முடைய எல்லாமே இந்த தேவனுடைய வார்த்தைகளை வந்துட்டு நாம வந்துட்டு சொல்லும் பொழுது, அதை விசுவசித்து சொல்லும் பொழுதுதான் எல்லா காரியங்களும் வந்து கர்த்தர் வந்துட்டு வாய்க்க செய்கிறார். அப்ப அதே போலதான் நாமளும் வந்துட்டு பழக வேண்டும். ஒரே நாவினால வந்துட்டு நாம வந்துட்டு பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் எதிர்மறையாகவும் நாம வந்துட்டு பேசிக்கிட்டே இருந்தோம்னாக்க நாம கர்த்தருடைய வல்லமையிலையும் நாம வந்து சத்துவத்தையும் நாமளால வந்துட்டு பலப்படாமல் போய்விடுவோம். ஏன்னா நான் இனிமே வந்து மற்றவங்கள்ட்ட பேசும் பொழுது, ஏன்னா கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் நாவிலிருந்து புறப்படக்கூடாது, பிரயோஜனமான ஆசீர்வாதம் உள்ள வார்த்தைகளை தான் நாம வந்துட்டு பேசணும். மற்றவர்கள்ட்ட பேசும் பொழுது நெகட்டிவான கமெண்ட்ஸ், மற்றவங்க நெகட்டிவா பேசினாலும் அதற்கு நாம அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. நாம எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட பேசும் பொழுது வசனத்தை கொண்டு அவர்கள்ட்ட வந்துட்டு இது இப்படி பேசுறதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லணும். புறஜாதிகள் வந்துட்டு அந்த மாதிரியான வார்த்தைகள் வரும் பொழுது நமக்கு சங்கீதம் 1 அதிகாரத்துல 1 வசனத்திலேயே வந்துட்டு பாவிகளுடைய வழிகளில் நில்லாமலும் பரியாயசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அப்படின்னு வந்து நமக்கு வந்து வசனம் சொல்லியிருக்குது. அப்ப கர்த்தர் வந்துட்டு நமக்கு கண்டிப்பா வந்துட்டு உணர்த்துவார். அந்த மாதிரி புறஜாதிகளோடு நமக்கு அந்த மாதிரி சூழல்கள் வரும் பொழுது நாம அந்த நேரத்துல கர்த்தர் நமக்குள்ளதான் இருக்கிறாரு. அப்ப கர்த்தரோட நாம வந்துட்டு கேட்கணும். கேட்ட ஆண்டவரே எனக்கு இந்த சூழல் இந்த இடத்துல இருந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க கர்த்தர் அதை வந்துட்டு நாம முதல்ல கேட்கிற பிள்ளைகளை விசுவசிச்சா மட்டும்தான் அதை நாம வந்து கேட்கவே முடியும். நாம கேட்கிறப்ப கண்டிப்பா கர்த்தர் அங்க கிருகை நடத்த வல்லவராக தான் இருக்கிறார். சங்கீதம் 19:14 வாசிப்போமே. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. ஆமென். அப்ப இனி வந்துட்டு என்னுடைய வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் தியானம் வந்துட்டு அவருடைய சமூகத்துல எப்பொழுதுமே பிரியமா இருக்கணும்னாக்க என்னுடைய வார்த்தைகளை நிதானிக்கணும். ஏன்னா என்னுடைய வாயின் வார்த்தையினாலதான் வந்துட்டு எல்லா அதிகாரமும் இருக்குதுன்னு வந்து கர்த்தர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாமே வந்துட்டு நிதானிச்சு பார்ப்போம். அடுத்தது வாசிப்போமே 2 கொரிந்தியர்ல 10வது அதிகாரத்துல 3-5 வரைக்கும் உள்ள வசனங்கள். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயும் இருக்கிறோம். ஆமென். ஆமென். நாம மாம்சத்துல இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்லன்னு வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப கர்த்தர் இதை வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு இந்த மாம்சத்துல நமக்கு எல்லா போராட்டமும் ஆவிக்குரிய போராட்டங்கள் தான் கர்த்தர் சொல்லியிருக்காரு. நமக்கு ஏற்கனவே தெரியும், எபேசியர்ல 6வது அதிகாரத்துல 10-18 வரைக்கும் வாசிச்சு பார்த்தோம்னா கர்த்தர் வந்துட்டு அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள்னு சொல்றாரு. எதற்காகனாக்க பிசாசு ஒரு ஆவியானவன், அவனுடைய தந்திரங்கள் உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஏற்கனவே தெரியும். அவனை மேற்கொள்வதற்கு சர்வாயுத வர்க்கத்தை வந்துட்டு நீங்க வந்து அணிந்து கொள்ளுங்கன்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்துட்டு என்னென்ன ஸ்டெப்ஸுங்கிறது வசனத்துல வந்துட்டு இருக்குது. அதை நீங்க வந்து தியானிச்சு பார்த்து அதன்படி செய்யுங்க. அதை செய்யற ஆரம்பிக்கிறப்ப என்னன்னு பாத்தீங்கன்னாக்க நாம வந்துட்டு நம்மளுடைய போராட்டமே வந்துட்டு மாமிசத்துக்குரியவைகள் அல்லன்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்காரு. கர்த்தர் அந்த நம்மளுடைய சர்க்கம்ஸ்டன்ஸ், நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையுமே மாற்றுவதற்கு கர்த்தர் வந்துட்டு எல்லாவற்றையுமே அவர் வந்து சிலுவையில வந்துட்டு செய்து விட்டார். அவர் வந்து அதிகாரத்தையும் வல்லமையும் வந்து கொடுத்திருக்காரு. நாம சில நேரங்கள்ல வந்துட்டு கர்த்தருடைய வசனங்கள் சில காரியங்கள் தெரியாம நாம வந்துட்டு கர்த்தாவே எனக்கு வந்துட்டு இந்த பிரச்சனை இருக்குது ஏசப்பா, எனக்கு வந்துட்டு காசு வேணும் அப்படிங்கிறது, காசு வேணும்னு கேட்கறதுல வந்துட்டு தவறே கிடையாது. ஆனா நம்ம பழைய ஏற்பாட்டுல போய் ஒரு வசனத்தை வாசிச்சு பார்ப்போமே. உபாகமம்ல 8வது அதிகாரத்துல 18வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமேன். ஆமேன்.
சோ கர்த்தரை நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்திருக்குது அப்படின்னாக்க அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் வந்துட்டு அவர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. நாமளும் வந்துட்டு விசுவாசத்தின் தந்தை, நம்மளுடைய விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம் தான். அவருக்கு என்ன மாதிரி நான் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்தாரோ அதே வாக்குத்தத்தத்தை நமக்கு வந்துட்டு இருக்குது. அப்ப உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. இப்ப நமக்கு ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருந்துச்சுனாக்க, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதித்தற்கான பலனையும் உனக்கு கொடுக்கிறவர்னு வந்து வசனம் சொல்லியிருக்காரு. அப்ப இந்த வசனத்தை வச்சு நாம வந்துட்டு ஜெபம் பண்ணலாம் கண்டிப்பா. ஏன்னா கர்த்தர் வந்துட்டு இதை வந்துட்டு வாக்குத்தத்தமா வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த கட்டளையின்படி நாம வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாகன்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்ப இன்னொரு சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா நாம வந்துட்டு பொதுவா வந்துட்டு வியாதிகளுக்காக நாம வந்துட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எனக்கு இந்த வியாதியில இருந்து எனக்கு வந்துட்டு விடுதலை கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவர் அந்த அதிகாரத்தை ஏற்கனவே பெற்று நம்ம கிட்ட கையில வந்துட்டு கொடுத்துட்டாரு. ஏன்னா மார்க் 16:18 சொல்லுது, நீங்க வந்துட்டு வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள்னு வசனம் வந்து சொல்லுது. அப்படி இல்லைன்னா அடுத்த ஸ்டெப்பு, அப்படி நமக்கு வந்து சுகமாகலையா, அப்ப அடுத்தது சொல்லியிருக்கிறாரு. அடுத்த ஒரு வழிமுறையும் வாசிப்போம். யாக்கோபுல 5வது அதிகாரத்துல 14-16 வரைக்கும் உள்ள வசனங்கள். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஆமென். சோ நமக்கு ஏதாவது ஒரு காரியத்துல வந்து சரீரத்துல வந்துட்டு வியாதிகள்ல வந்துட்டு விடுதலை கிடைக்கலனாக்க கர்த்தர் அழகா வந்துட்டு இங்க வந்துட்டு வழியை வந்துட்டு காண்பிச்சு கொடுத்திருக்காரு. உங்க மூப்பர்களை நீங்க அழையுங்கள்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப அந்த மூப்பர்கள் வரும் பொழுது அவர்கள் வந்து கண்டிப்பா வந்துட்டு விசாரிக்கும் பொழுது என்ன காரியமாக இருக்குன்னு சொல்லி வேதத்தின்படி வந்துட்டு அவர்கள் வந்துட்டு தியானிச்சு பார்க்கும் பொழுது அவர் வந்துட்டு ஏதாவது நாம மற்றவர்களுக்கு ஒருவருக்கு விரோதமாக யார் மேலேயாவது மனக்கசப்பாக இருக்கிறோமா அப்படிங்கிற அந்த காரியங்களை எல்லாம் குறிச்சு நம்ம யாரையாவது மன்னியாம இருக்கிறோமா அப்படிங்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வந்துட்டு அவர்கள் மூலியமாவும் வந்துட்டு வெளிப்படுத்துவாரு. அதன் மூலியமாக நாம வந்துட்டு மனம் திரும்பி வந்துட்டு சொஸ்தமாக முடியும்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு ரோமர்ல 8வது அதிகாரத்துல 11வது வசனம் வாசி. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். ஆமென். சோ நம்மளுடைய ஆவி நமக்குள்ள வந்துட்டு இருக்கிறவர் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் ஆவி அப்படிங்கிறத எப்பொழுதுமே அந்த ஆவி வந்துட்டு பரிசுத்தமுள்ள ஆவி நம்ம சரீரத்துக்குள்ளதான் அவர் வந்துட்டு இருக்கிறாருங்கிறத நாம எப்பொழுதுமே விசுவாசத்தோடு இருந்தோம்னாக்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய கிரிகைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகுனாக்க உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார்னு வசனம் சொல்லுது. அப்ப அவர் வந்து பின்னாளிலே வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு நமக்கு மகிமையான சரீரத்தை கர்த்தருக்குள்ள இருக்கும் பொழுது அவர் வரும் பொழுதோ அவர் நமக்கு கொடுப்பாரு. ஆனா இந்த பூமியில இருக்கும் பொழுது நம்மளுடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார்னாக்க அந்த வியாதிகள் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவர் கண்டிப்பா வந்துட்டு நம்மளுடைய சரீர பிரச்சனை வந்து கண்டிப்பா அவர் வந்து விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதை நாம வந்துட்டு இந்த வசனத்தின்படி நாம வந்துட்டு முழுமையா வந்துட்டு விசுவசிக்க வேண்டும். இப்ப அடுத்து நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் அப்போஸ்தலர் 3:20 உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணமடையுங்கள்னு வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. சோ நமக்கு கர்த்தர் ஏற்கனவே அதிகாரங்களை நமக்கு வந்துட்டு எல்லா காரியத்துக்குமே இந்த சுற்றுச்சூழல்களை வந்துட்டு நமக்கு வந்து கர்த்தர் வந்து கொடுத்திருக்கிறாரு. அப்ப அதை நாம வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணுங்கிறத நாம வந்துட்டு முழுமையா வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும் ஆக்சுவலா. அப்ப சில நேரங்களில் நாம வந்துட்டு மற்றவர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் புறஜாதிகளா இருந்தாலும் சரி நம்ம வீட்டாரா இருந்தாலும் சரி சில நேரத்துல வந்துட்டு கர்த்தர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் ஆக்சுவலா. ஆண்டவரே அவங்க அன்பு இல்லாம நடக்கிறாங்க, அவங்க என்ன நடத்துற விதம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாமளே போய் இந்த மாதிரி காரியங்களை குறித்து கர்த்தர்கிட்ட வந்துட்டு பேசுவோம். அப்ப கர்த்தர் வந்துட்டு இந்த மாதிரி காரியங்களுக்கு கர்த்தர் நீங்க வந்துட்டு 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை படிச்சு பார்த்தோம்னாக்க நாம வந்துட்டு மற்றவங்கள்ட்ட இருந்து எதை எதிர்பார்க்கிறோமோ நீ அவைகளை நீ செய்யும் தான் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு.
நாம அந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் முழுக்க படிச்சு பார்த்தோம்னா அன்பை குறித்து கர்த்தர் வந்துட்டு ரொம்ப தெளிவா வந்துட்டு பேசியிருக்காரு. அன்பு வந்துட்டு சகலத்தையுமே தாங்கும்னு சொல்லியிருக்காரு. அன்பு வந்து நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு பொறாமையிலே. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் மாத்திரமே வந்துட்டு சந்தோஷப்படணும் வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப நான் வந்துட்டு மற்றவர்களை குறித்து நான் வந்து குறை சொல்றது பாத்தீங்கன்னாக்கா அடிப்படையா வந்துட்டு கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை, அந்த அன்புங்க, அந்த ஆவியின் கனியை நாம வந்துட்டு இழக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு சூழல் வந்தாலுமே நாம வந்துட்டு என்ன மாதிரியான வார்த்தைகளை வந்துட்டு நாம பயன்படுத்துறோம் மற்றவர்களை குறிச்சு அப்படிங்கிறத நிதானிச்சு பார்ப்போம். ஏன்னா நமக்கு வந்துட்டு பிசாசின் தந்திரங்களோடு தான் நம்ம வந்துட்டு எதிர்த்து போராடணும். இதுவும் வந்துட்டு பிசாசின் எப்படியாவது, ஏன்னா தேவனுடைய நாமத்தையும் அவருடைய சாட்சியையும் கை கொள்ளுகிறவர்களை தான் வந்துட்டு அவன் வந்து கவிழ்த்து போடுவதற்கு எப்பொழுதுமே வந்துட்டு முதன்மையாக இருக்கிறான். அதை நாம வந்துட்டு முழுமையா வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்துல கடைசியா இறுதியா பாத்தீங்கன்னாக்கா அவர் கொடுத்த அதிகாரத்துல நாம எப்பொழுதுமே வந்துட்டு முழு தைரியத்தோட எப்பொழுதுமே நடக்கணும்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. வாசிப்போமே அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல 29-30 வசனங்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். ஆமென். சோ நாம எல்லோருமே இந்த வசனத்தின்படி முழு தைரியத்தோடு ஆவிக்குரிய காரியங்களை வந்துட்டு நாம மாம்சத்துல செய்வதற்கு நம்மளை நாமே வந்துட்டு முன்னெடுக்கணுங்கிறதுதான் வந்து கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அவர் எல்லா அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து அவர் நமக்குள்ள வந்துட்டு இருக்கிறாரு. அந்த ஆவியை அவித்து போடாதிருங்கள்னு நமக்கு வந்து கர்த்தர் வந்துட்டு வசனம் சொல்கிறாரு. அப்ப எப்படி வந்துட்டு தாவீது வந்துட்டு கோலியாத்தை எதிர்த்து அங்க போய் நிக்கிறப்ப அவன் பெரிய வல்லமையோட அவனுக்கு இருந்த படைபலம் எல்லாமே வேற விதமா இருந்துச்சு. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டு முழுமையாக அவர்கள் வந்து பயந்து கொண்டிருந்தார்கள். அவருடைய சகோதரர்களே அவரை வந்துட்டு தடுத்தாங்க. ஆனா தாவீது வந்துட்டு என்ன சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தினால நான் போறேன்னு சொல்லிட்டு அங்க போய் அவர் வந்துட்டு கர்த்தருடைய நாமத்தினால அவர்கள் வைத்திருந்த ஆயுதங்கள்லாம் வந்துட்டு பெரிய பெரிய ஆயுதங்கள். ஆனா கர்த்தர் ஒரு கல்லை விட்டு எரிஞ்சுதான் வந்துட்டு அவர் வந்துட்டு அங்க பெரிய ஒரு வெற்றியை வந்துட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே அவர் வந்து பெற்றார். சோ அதனாலதான் வந்துட்டு நீதிமொழி 28:1 சொல்லுது, ஒருவனும் தொடாதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், ஒருவனும் தொடாதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். எப்படி வந்துட்டு தாவீது அந்த தைரியத்தோட இருந்தாரோ அதே போலதான் அதே வல்லமையுள்ள ஆவியை தான் வந்து கர்த்தர் நமக்கு வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. அதை நாம வந்துட்டு விசுவசிக்க வேண்டும். கடைசி வசனம் வாசிப்போமே அப்போஸ்தலர் 4:13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஆமென். ஆமென். அப்ப எப்படி பேதுருவும் அவர்கள் இருவருமே வந்து படிப்பில் அறிவில்லாதவர்கள் சொல்லி அங்க இருக்கிற எல்லோருக்குமே வந்துட்டு தெரியுது. ஆனா அவர்கள் வந்துட்டு பேசின வார்த்தைகளை பார்த்து அவர்கள் வந்து ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்னா அவருக்குள்ள இருந்தவர் பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்குள்ள இருந்து பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர், உங்கள் பிதாதான் பேசுகிறார், நான் தான் உங்களுக்கு அந்த வாக்கை தருவேன்னு சொல்லாரு. அப்ப இதை எல்லாத்தையுமே நாம வந்துட்டு முழுமையாக அறிந்து கொண்டு நாம யாருடனாவது பேசும் பொழுதோ எந்த காரியத்தை சுவிசேஷம் சொல்லும் போதோ எதை குறித்தாவதா இருந்தாலும் சரி, நம்ம வந்துட்டு நாம அங்க தடுமாற்றம் வருகிறதுனாக்கா அந்த கர்த்தர்ட்ட வந்துட்டு இம்மீடியட்டா நமக்குள்ள வந்துட்டு கர்த்தர் பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. அந்த நேரத்துல நம்ம வந்து இருதயத்துல ஆண்டவரே அடுத்தது நான் என்ன பேசணும், எப்படி பேசணும்னு எனக்கு வந்துட்டு நீங்க எனக்குள்ள இருந்து பேசுங்கப்பா, அதை நான் விசுவசிக்கிறேன்னு சொல்றப்ப கர்த்தர் நம்மளை அந்த இடத்துல இருந்து, அவர் எந்த இடத்துல நாம தடுமாறுறோமோ அந்த இடத்துல இருந்து அவர் நம்மளை வந்துட்டு கூட்டி வழி நடத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அதை நாம் விசுவசிக்க வேண்டும். விசுவசித்து அதை வந்து கிருகையில வந்துட்டு நாம வந்துட்டு காட்ட வேண்டும். சோ இன்னைக்கு நாம வந்துட்டு 2 வார்த்தைகள், அவருடைய அதிகாரம், அவருடைய வல்லமை, இதை 2ஐயும் நாம எப்படி புரிந்து கொண்டோம் இன்னைக்கு கர்த்தர் வந்துட்டு கொஞ்சம் புரிய வச்சிருப்பார் கண்டிப்பா. ஏன்னா இந்த அதிகாரத்தை, அந்த இழந்த அதிகாரத்தை தான் கர்த்தர் வந்துட்டு மறுபடியும் வந்து சிலுவையில நமக்கு வந்துட்டு பிசாசிடம் வந்துட்டு அந்த மரணத்திற்கு அதிகாரி, பாவம் செய்கிறவன் அவன் வந்துட்டு பிசாசினால் உண்டாயிருக்கிறான்,
பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்திலிருந்து நமக்கு வந்துட்டு முழுமையாக விடுதலை பெற்று அந்த மரணத்திற்குரிய அந்த அதிகாரத்தின் திறவுகோலை கர்த்தர் தான் வச்சிருக்கிறாரு, பிசாசு கிட்ட கிடையாது. அந்த அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாரு. அவரே நமக்குள்ள வந்துட்டு வல்லமையாக இருக்கிறார். சோ அப்ப நமக்குள்ள இருக்கிற தேவன் வந்துட்டு வல்லமை உள்ள தேவன். அவரால் எதையுமே செய்ய முடியும். ஆனா நாம அந்த அதிகாரத்தை அவர் என்னுடைய சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லிட்டு நான் அவரோட எப்பொழுதுமே தனியாக அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க ஆவி இருக்கு. அப்ப நாம மாம்சத்தின்படி நம்ம அப்பா கிட்ட எப்படி பேசுறோமோ, எந்த நேரமும் நம்ம ஆவிக்குரிய தகப்பனோட நாம ஒரு உறவுல இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க வல்லமை நம்மளிருந்து எப்பொழுதுமே வந்துட்டு புறப்படும். அதை நாம முழுமையாக விசுவசித்து பயிற்சி முயற்சி நாம வந்துட்டு மேற்கொள்ளும் பொழுது கர்த்தர் எல்லா காரியங்களையுமே வாய்க்க பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், என்றென்றுமே பரிசுத்தராக இருக்கிறீங்கப்பா. எங்களை உம்முடைய பரிசுத்தத்திற்கு நீங்க தெரிந்து கொண்டு உம்முடைய ராஜ்யத்துக்கு எங்களை அழைத்து எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களாகவும் வைத்திருக்கிறீங்கப்பா. அப்பா, நீங்க ராஜாக்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் நீங்க கொடுத்திருக்கீங்க, வல்லமையும் கொடுத்திருக்கீங்கப்பா. அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் நீங்க வந்துட்டு எங்களுக்கு பிசாசிடம் இருந்து அந்த அதிகாரத்தை நீங்க பெற்று எங்க கிட்ட கொடுத்திருக்கீங்கப்பா. நீங்க வல்லமை உள்ள தேவன். எங்களுக்குள்ள நாங்கள் விசுவாசத்தின் மூலியமாக நீங்க எங்களுக்குள்ளாக இருந்து எங்களை வந்துட்டு இந்நாள் வரைக்கும் உம்முடைய வசனத்தின்படி எங்களை நீங்க வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை எல்லா காரியங்களிலிருந்து விடுதலையாக்குங்கிறத நாங்க வந்துட்டு விசுவசிக்கிறோம் அப்பா. அது இந்த உலக காரியங்களாக இருந்தாலும் சரி, இல்ல ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றிலுமே கர்த்தர் வந்துட்டு அவர் எல்லாவற்றையுமே செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் முழுமையாக அறிந்திருக்கிறோம். அதை விசுவசிக்கிறோம் அப்பா. அதன்படி நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் நடக்காமல் இருந்தால் அப்பா தகப்பனே, எங்களை நீர் தயவாய் மன்னியும் அப்பா. இனி வரும் ஒவ்வொரு நாட்களும் இந்த நொடி பொழுது முழுவதும் நாங்கள் அனைவருமே உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் எங்களை உங்களுடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையுமே நீர் வழிநடத்தும்படியாக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ இந்த நேரத்துல இந்த கூடுகையில வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையுமே அவருடைய குடும்பத்தார் அனைவரையுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை வந்துட்டு ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஜீவனுள்ளவரே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும் அப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்கீங்கப்பா. அதன்படி இங்க வந்துட்டு நாங்கள் அனைவருமே வந்துட்டு உங்களுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து அதை புரிந்து கொண்டு உமது வசனத்தை தியானித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக எங்களை நீர் வழி நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய எல்லா ஜபத்தையுமே ஏறெடுத்து கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.